Hi everyone, thanks for choosing to watch my video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட 3 days Varkala trip. Let's get into the video. And yes, ரொம்ப நாளா போட்டுட்டு இருந்த ட்ரிப் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. நாங்கள் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் சென்னை டு வர்க்கலா ட்ராவல் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கே 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டோம். அப்புறம் எங்கள் கார் வந்துச்சு. காரில் போயிட்டு எங்களோட ரெசார்ட்டில் எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே வச்சுட்டு அப்புறம் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்றத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜடாயுத் போயிருந்தோம். ஜடாயுத்தில் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 800 கிட்ட ஆச்சு. இங்கேருந்து கேபிள் காரில் வந்து நம்மளுக்கு மேலே அந்த பேர்ட்ஸ் கல்ச்சர் கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டெப்ஸுமே இருக்குது, நம்ம அங்கேயுமே நடந்து போகலாம். பை வாக்குக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க, பட் அது எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அண்ட் இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் பேர்ட்ஸ் கல்ச்சர். அண்ட் அங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு வியூ பாயிண்ட்டுமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அந்த மிஸ்ட் எல்லாமே ரொம்ப அந்த சூப்பராக அந்த மவுண்டனை கவர் பண்ணி அழகாக இருந்துச்சு. அண்ட் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் வந்து சன்செட் பார்க்கறதுக்காக கபில் பீச் போயிருந்தோம். அங்கே போய் சில வீடியோஸ் அண்ட் சன்செட்லாம் பார்த்துட்டு திரும்பி ரூம் செக்இன் ஆகிட்டோம். ரொம்ப டயர்டாக போயிட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெட் அண்ட் ஜாம் அண்ட் ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு நான் போய் ரெடியாக போயிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் நைட் வந்த உடனே ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம். ஸோ அந்த ட்ரெஸ் வந்து வெட்டாகவே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண போட்டுட்டேன். நாங்கள் பேக்கேஜில் தான் போயிருந்தோம். பட் வந்து எங்களுக்கு இருந்த டயர்டில் வந்து நாங்கள் நிறைய பிளேஸ் ஸ்கிப் பண்ணிட்டோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு டே 2 பிளானில் வந்து பாபநாசம் பீச் அண்ட் பிளாக் சாண்ட் பீச் 2 மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது போகிறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளாக் சாண்ட் பீச் போகிறதுக்காக போயிட்டு அங்கே நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்தும் கிளம்பிட்டோம். அங்கேருந்து டேரெக்டாகவே பாபநாசம் பீச் போகிறதா இருந்துச்சு. பட் எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால திரும்பி ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு திரும்பியும் கிளம்பி பாபநாசம் பீச் போயிட்டோம். அங்கே போய் நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து திரும்பி ரூம் போயிட்டோம். அகெயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வர்க்கலா கிளிஃப் போயிட்டோம். அதாவது அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ்லாம் இருக்கும்ல அங்கே. அண்ட் நைட் டின்னருமே அங்கே சாப்பிட்லான்னு போயிட்டோம். அந்த கிளிஃபே ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்துச்சு. நிறைய கேஃபேஸ் எல்லாத்துலேயும் லைவ் மியூசிக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கியிருந்தேன். நான் வந்து வர்க்கலான்னு இருக்கும்னு தேடினேன். பட் வர்க்கலான்னு இருக்கிற எதுவுமே நல்லா இல்லை. ஸோ அதனால கேரளான்னு இருக்க இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினேன். அண்ட் இந்த கெஃபே நேம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இங்கே லைவ் கான்சர்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஸ்ட்ரீட் ஷாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து எதையுமே நம்மளால் ட்ரையல் பார்க்க முடியாது, ஜஸ்ட் வச்சு பார்த்து தான் வாங்க முடியும். நிறைய கெஃபேஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த ட்ரீம் கேச்சர் நான் வாங்கியிருந்தேன். அந்த ஐ மாதிரி இருக்க ட்ரீம் கேச்சர் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் எனக்கும் என் அக்காவுக்கும் வந்து இந்த ஓவர் சைஸ்ட் டிஷர்ட்ஸ் வாங்கியிருந்தேன். செம்ம டயர்டில் வந்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். இன்றைக்குமே ஃபுட் ரொம்ப ஆவரேஜ் தான். அண்ட் ரெடி ஆகிட்டு செக் அவுட் பண்ணிட்டோம் நாங்கள். டே 3 எங்கள் பேக்கேஜில் இருந்தது வந்து முன்ட்ரு ஐலாண்ட் மட்டும். பிகாஸ் எங்களுக்கு வந்து 5 o'clock வந்து ட்ரெயின் இருந்துச்சு. அப்புறம் அவங்க லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ப்ராப்பராக கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்டே சஜஸ்ட் பண்ணது வந்து 2 பேர் போகிற போட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. நாங்கள் சிங்கிளாக தான் போவோம்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரே போட்டில் போனோம். பட் ரொம்ப டயர்டாகிடுச்சு எங்களுக்கு எல்லாருக்குமே பாடி. எங்களால் ஒரு 3-4 minutesலேயே எங்களால் ஓட்ட முடியாத மாதிரி ஆகிடுச்சு. பேக் பெயின் அதிகமாகிடுச்சு. இது டோட்டலாக 3 hours போட்டிங். போகிறதுக்கு 1.5 hours, வரத்துக்கு 1.5 hours. மிட் ஆஃப் த சீ டெப்த் இல்லாத இடத்துல வந்து நம்மளை இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் 1 month ப்ரேயராகவே புக் பண்ணிட்டோம். பட் எங்களுக்கு 3 seats தான் கிடச்சது 6 பேருக்கு. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.